உன் முன்னாடி 100 பேர் பிறந்திருக்கலாம், உன் பின்னாடி கூட ஒரு 1000 பேர் பிறப்பான் உன் சொந்தத்திலேயே. ஆனா இத்தனை பேர் பிறந்தாலும் நீ யாருன்னு அடையாளம் காட்டிட்டு போற பத்தியா, அதுதான் வாழ்க்கையோட நிறைவு. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் மறைஞ்சாலும் நம்ம எதை விட்டு செல்ல போறோமோ அது வாழ்ந்துகிட்டே இருக்கோம். என்ன மாதிரியான வார்த்தைகளை, என்ன மாதிரியான சொற்களை, என்ன மாதிரியான வாழ்க்கை முறைகளை. நான் எனக்கு தான் ஆறுதல் சொல்றேன். நான் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும்போது எனக்கு நம்பிக்கை பிறக்குது. நீங்க இன்னொருத்தருக்கு நம்பிக்கை கொடுங்க, உங்களுக்கான நம்பிக்கை பிறக்கும். நீ நினைச்சா நடக்கும். நீ ஆழமா விதைச்சிட்ட இது எனக்கு தேவை அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா அது உன்னை வந்தடைந்தே தீரும். நீங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை இன்னொருத்தரோட மிகப்பெரிய கனவுன்றதை புரிஞ்சுங்க. இது இல்லையே, அது இல்லையே, இது நடக்கலையே, இப்படி இருந்தா நல்லா இருக்குமெல்லாம் நீங்க நொந்துக்காதீங்க. வாழ்க்கை நல்லா இருக்கு. தோக்குறது பார்ட் ஆஃப் லைஃப், ரிஜெக்ஷன் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப், ஃபெயிலியர் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். இந்த மாதிரி டேர் டு ஃபெயில். எவன்டா இங்க தோக்காம ஜெயிச்சா? நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருவோம் இல்லையா அழகா. இந்த மொமெண்ட்ல, இந்த நேரத்துல இந்த நிகழ்ச்சியை இன்னும் மேலும் சிறப்பாக்குறதுக்காக ஒரு சிறப்பு விருந்தினர் சாரை பத்தி சொல்லணும்னா, சார் பர்சனலா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர். மனுஷனோட யதார்த்தத்துக்காக பிடிக்கும்னா வெகு சிலரை மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். ஒரு சோஃபா போட்டுட்டு வாழ்க்கையை பத்தின விஷயங்களா இருக்கட்டும், நமக்கு சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு யாராவது ஒருத்தவங்க இருக்கணும், நம்ம அண்ணனாவோ தம்பியாவோ ஒரு அக்காவோ தங்கச்சியாவோ நம்ம டக்குன்னு உடஞ்சு உட்கார நேரத்துல ஏதோ ஒரு வார்த்தை நமக்கு கை கொடுத்து நம்ம எழுப்பி விடும்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி எத்தனையோ நேரங்கள்ல உங்களோட வார்த்தைகள் எத்தனையோ பேரை வந்து தூக்கி விடுறதா இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களை அடுத்த நிலைக்கு ஓட வைக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாமே இருந்திருக்கு. இந்த நிகழ்ச்சியில நீங்க இங்க வந்து எல்லாரையும் பார்க்கறதா இருக்கட்டும், உங்களுடைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறது எங்களுக்கு ரொம்ப மன நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. ஒரு மனிதரா நீங்க உங்க மனசுல பட்டதை வெளிச்சமா எங்களுக்கு கொடுக்குறீங்க இல்லையா, அந்த யதார்த்தம் தான் எங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கு. அப்படிதான் நான் உங்களை வெல்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது எனக்கே ஒரு ஷாக்கிங் மொமெண்ட் சார். நான் உங்களுக்கு இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுத்து கூப்பிடுவேன், எனக்கு இந்த செகண்ட் தான் தெரியும். ஸோ இந்த நேரத்துல என் மனசுல என்ன பட்டுச்சோ, நீங்க யதார்த்தமா ஒன்று சொல்லுவீங்கல்ல உங்க மனசுல பட்டது, அதே மாதிரி எங்க எல்லாரும் மனசுலயும் என்ன இருக்குமோ அதை அப்படியே நான் சொல்லிதான் உங்களை அழைக்கிறேன். உங்க பேர்லயே ஒரு ஜோஷ் இருக்கு இல்லையா, அதை நீங்க எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இந்த அரங்கம் நிறைந்த கைத்தட்டலுடைய டாக்டர் ஆல்ஃபிரட் ஜோஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த குரல் கொஞ்சம் பரிச்சயமான குரலாக இருக்கும். சில பேர் இந்த முகத்தை இன்னைக்கு தான் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வீடியோக்களில் மட்டுமே பார்த்துருக்கிற ஒரு முகமாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோக்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த குரல் வந்து ரொம்ப வருட காலமாக உங்களை தட்டி தாளாட்டி தூங்க வச்ச குரலாக இருக்கலாம் ரேடியோக்களில். இந்த குரல் மட்டும் நம்ம அழிய போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சமீபத்தில் ஒரு திரைப்படம் பார்த்தேன். அதில் அழகாக ஒரு விஷயம் சொன்னாங்க, நீ என்ன செத்துருவோண்ட, ஆனால் இந்த படம் வாழும் அப்படின்னு. இதில் நடித்தவன் எல்லாருமே செத்துருவான், இதை எடுத்தவன் கூட செத்துருவான், ஆனால் இந்த படம் வாழண்டா அப்படின்னு. அந்த மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் மறைஞ்சாலும் நம்ம எதை விட்டு செல்ல போகிறோமோ அது வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். என்ன மாதிரியான வார்த்தைகளை, என்ன மாதிரியான சொற்களை, என்ன மாதிரியான வாழ்க்கை முறைகளை அதை நம்ம விட்டு சென்றா இந்த மாதிரி ஒருத்தன் இருந்தான் அப்படின்றத ஒரு பெரிய ஒரு உதாரணமாக இருக்கும். உன் முன்னாடி 100 பேர் பிறந்திருக்கலாம், உன் பின்னாடி கூட ஒரு 1000 பேர் பிறப்பான் உன் சொந்தத்திலேயே. ஆனால் இத்தனை பேர் பிறந்தாலும் நீ யாருன்னு அடையாளம் காட்டிட்டு போற பத்தியா, அதுதான் வாழ்க்கையோட நிறைவு. ஆமா, எல்லாருக்கும் கிடைக்காது. அது யார் ஒருத்தன் போராடுறானோ அவனுக்கு கிடைக்கும். இங்க பணத்தின் அடிப்படையில சக்சஸ் கிடையாது. நிறைய பேர் அப்படி நினைச்சிக்காதீங்க. இஃப் யூ மெஷர் சக்சஸ் பேஸ்ட் ஆன் யுவர் மணி, யூ ஆர் ரன்னிங் ஃபார் சம்திங் எல்ஸ். இங்க எல்லாருக்குமே பணம் இருக்கும். எவ்வளவு கோடி, எத்தனை கோடி சம்பாதிச்ச மனுஷன் ஏன் சூசைட்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனசு விட்டு பேசுறதுக்கு, ஆறுதலாக இருக்கிறதுக்கு, நம்பிக்கை கொடுக்கறதுக்கு, நான் இருக்கிறேன்றது பக்கபலமா ஒரு நண்பனை சம்பாதிக்கிறத மறந்துட்டா இந்த மாதிரி எண்ணங்கள் வரும். நீங்க இன்னொருத்தருக்கு நம்பிக்கை கொடுங்க, உங்களுக்கான நம்பிக்கை பிறக்கும். நான் ஊரையே மோட்டிவேட் பண்றேன், யதார்த்தத்தை பேசுறேன். நான் ஒரு இடத்துல என்னோட குரல் ஒழிச்சிட்டே இருக்குன்னா, நான் வருத்தப்படும் போதெல்லாம் கண்ணாடியை பார்த்து பேசுற மாதிரி உங்ககிட்ட பேசுறேன், அது வீடியோல போடுறேன். நான் எனக்கு தான் ஆறுதல் சொல்றேன், நான் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும்போது எனக்கு நம்பிக்கை பிறக்குது. நீ ஊரையே மோட்டிவேட் பண்ற, நீ டல்லா இருக்கலாமாடா, நீ சந்தோஷமா இருக்கணும்டா, ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்கணும்டா, இப்படி தான்டா நீ பேசணும். எல்லா துக்கத்தையும் எல்லா சோகத்தையும் மறைச்சிட்டு இன்னொருத்தருக்கு நம்பிக்கை கொடுக்கும் போது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். வாட் யூ சோ வாட் யூ ரீப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்னை விதைக்கிறையோ அதுதான் நீ அறுவடை செய்வாய். அவ்வளவுதான்.
ஸோ நான் அப்போ எதை நான் கொடுக்குறேனோ அது எனக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல. எல்லாரும் ஒரு சூப்பர் ஹீரோ தான், ஆனால் அந்த சூப்பர் ஹீரோன்னு தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் வருத்தமாக இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு சூப்பர் பவர் இருக்கு தெரியுமா? என்ன சூப்பர் பவர்? யாராவது சொல்ல முடியும்? சொல்லுமா. என்ன பண்ணுவேன்? டேலண்ட். டேலண்ட் தான் சூப்பர் பவர் இல்லையா? டேலண்ட். வேற என்னம்மா? டு மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாவ், அருமையான பதில். வேற? டிட்டர்மினேஷன். வேற? உங்களோட சூப்பர் பவர் என்ன? நான் நானா இருக்கிறது. சூப்பர். அடுத்தது கன்சிஸ்டன்சி. சூப்பர். வேற? எவ்வளவு சூப்பர் பவர் இருக்கு பாருங்க. வேற? நம்மளோட பாசிட்டிவிட்டி தான் மற்றவனுக்கு. சூப்பர். வேற? நான் சொல்றேன் ரொம்ப சிம்பிளா, உங்களோட பெரிய சூப்பர் பவர் என்ன அப்படின்னா, நீ நினைச்சா நடக்கும். நீ நினைச்சா நடக்கும். நீ ஆழமா விதைச்சிட்ட இது எனக்கு தேவை அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா அது உன்னை வந்தடைந்தே தீரும். ஆசைப்படுறது மட்டும்தான் உன் வேலை, நீ நினைக்கிறது மட்டும்தான் உன் வேலை. நினைச்சதை ரொம்ப ஆழமா நினைச்சிட்டா வந்துடும். நான் இன்னைக்கு ஆசைப்படுவேன், ஆனா ஆசையா தீர்க்கமா முடிவு பண்ணு. இது என்னோட தேவைன்னு முடிவு பண்ணு, அது உன்னை வந்தடைந்தே தீரும். ஆனா தேவைன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நீயே மறந்துட்டுன்னு வச்சுக்கேன், யாரு சோம்பேறி? அவனே கொடுக்க மாட்டான். அவனே கேட்டு அவனுக்கு என்ன வேணுன்றதை அவனே மறந்துட்டான். இவனுக்கு நான் எதுக்கு கொடுத்துக்கிட்டு இல்லையா? அப்போ உங்களுக்கு வேணும்னா அதுக்காக முழு பீச்சோட எனக்கு வேணும் வேணும் வேண்டுறத நினைச்சிட்டே இருங்க, அது நடக்கும். இதெல்லாம் நம்புறமா இல்லையான்றது தெரியாது, ஆனா நம்மளோட தேவைகள்ன்றது உண்மைன்றது தெரியும்ல. இது எனக்கு வேணும்ன்றது நம்பணும்ல. நீங்க எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அடைஞ்சிட்டு வரீங்க பார்த்தீங்களா? நீங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை இன்னொருத்தரோட மிகப்பெரிய கனவுன்றதை புரிஞ்சுங்க. நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ அது இன்னொருத்தரோட மிகப்பெரிய கனவு. உங்களோட ஒரு நாள் செலவு இன்னொருத்தரோட ஒரு மாத கனவு. நான் சமீபத்தில் ஒரு நண்பரை பார்த்தேன். இந்த ரெஸ்டாரண்ட்ல நான் சாப்பிட்டேன், நைட்டு டின்னர் சாப்பிட்டோம். 4 பேர் சாப்பிட்டதுக்கு 9,000 ரூபாய் பில்லு போட்டான் அப்படின்னு. இப்போ பயங்கர காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட் தான் போனேன். 9,000 ரூபாய்க்கு நீங்கள் சாப்பிட்டீங்களாடா ஒரு நாள்? ஆனால் அன்றைக்கி நைட்டு நான் தூக்கமே இல்லை. எதுக்கு 9,000 ரூபாய் பில்லு கட்டிட்டேனா? இல்லை. வீட்டுக்கு போனேன், எங்கள் அம்மா 6,000 ரூபாய் கையில் கொடுத்துட்டு, நம்ம வீட்டில் வேலை செய்கிற அம்மா வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியலையா, அவங்களுக்கு போய் உடனே போய் கொடு, ஹவுஸ் ஓனர் கத்துறாங்களாம், 6,000 ரூபாய் போய் கொடுத்துட்டு வான்னு சொல்லி இந்த தம்பிக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஓடி போய் கொடுக்கும்போது கொடுத்தா அப்படி ஒரு தேங்க்ஸ் சொன்னாங்களாம், கரெக்டான டைமுக்கு கொடுத்தீங்க. அப்போ திரும்பி வர வழியில் யோசிச்சாங்க, ஒரு 9,000 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸுங்களோட 4 பேர் போய் சாப்பிட்டோம், பில்லு கட்டிட்டு வந்தோம். ஆனால் அந்த 6,000 ரூபாய்க்கு ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டில் ஒரு குடும்பம் வாழுது, இதில் தான் படுத்துருக்கு. புரியுதா? இந்த ஒரு இடத்துல உணர்ந்திருக்கான் ஒருத்தன். அப்போ நம்மளோட ஒரு நாள் செலவு இன்னொருத்தருக்கு ஒரு மாசம் செலவா இருக்கும். நம்ம இன்னைக்கு வச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பொருளும் இன்னொருத்தருக்கு பெரிய கனவு. நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை எல்லாமே இன்னொருத்தரோட பெரிய கனவு. ஸோ அப்போ இது இல்லையே, அது இல்லையே, இது நடக்கலையே, இப்படி இருந்தா நல்லா இருக்குமெல்லாம் நீங்க நொந்துக்காதீங்க. வாழ்க்கை நல்லா இருக்கு. ஆக்சுவலா ஏத்துக்கிட்டு வாழ்றது தான் சிறந்த வாழ்க்கை. அண்ட் ஒன் மோர் திங், முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லி ஆகணும். என்னன்னா, உங்கள்ட்ட இருக்கிற இந்த குழந்தைகள் இருக்காங்களே, இந்த குழந்தைங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கும். அந்த திறமைகளை வளர்த்து விடுறதுக்கு தயங்காது. பெற்றோர்கள் நீங்கள் நிறைய பேர் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால தான் இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. ஒன்றும் யோசிச்சுக்கிட்டே குறை சொல்லிட்டு இருக்கிறவங்களாம் இங்கே இந்த மாதிரியான வாய்ப்புகளை, இந்த மாதிரி களத்தை பயன்படுத்த கூட தயாராக இல்லாமல் இருக்காங்க இல்லையா? ஸோ எத்தனை பேர் இதுக்கு தயாராக முன் வராங்க? எல்லாருமே இதை நிராகரிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஒழுங்காக படி, இதை மட்டுமே யோசிக்கிறேன். காலைல பேசினேன், ஒரு விஷயத்தை ஏன் தெளிவா புரிய வைக்க மாட்டானுங்க, தப்பாவே அவங்க சொல்லியே வளர்க்குறானுங்களே அப்படின்னு. சன் ரைசஸ் அட் த ஈஸ்ட், செட்ஸ் அட் த வெஸ்ட் அப்படின்னா, முட்டா போயில எர்த் ரிவால்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டியா? சன் நெவர் ரைஸ், சன் நெவர் செட்ஸ். சன் அங்கேயே தான் இருக்கு. பூமி தாடா சுத்தது, நீ ஏன்டா சொல்லி தரல? ஏன்னா என்ன முட்டாள் மாதிரி என்ன படிக்க வச்ச அப்படின்னு போறான். நீ நல்லா படிச்சா நாலேஜ் வளரும், உன்னோட அறிவு வளரும்னு கற்றுக் கொடுக்கல யாரும். நல்லா படித்தா நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சா கை நிறைய சம்பாதிக்கலாம், கை நிறைய சம்பாதிச்சா வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்படி தான் கற்றுக் கொடுக்குறான். ஏன் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, படிப்புன்றது ஒரு நாலேஜ்ன்றது முதல்ல புரிஞ்சுங்க. அது ஒரு அறிவுக்கான கூடுதல், மேலும் மேலும் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் இந்த அறிவு தான் பணம்ன்றதை நீங்கள் சின்ன வயசுலேயே ஊட்டுறீங்க பார்த்தீங்களா? நல்லா படித்தாதான் வேலையே கிடைக்கும், வேலை கிடைச்சாதான் சம்பாதிக்கும். இது எல்லாமே கிடையாது. திறமைகள் கொடுக்காத பணமா சொல்லுங்க? திறமைகள் கொடுக்காத பணமா? எவன் ஒருத்தன் அவ்வளோ அவமானங்களையும் தாங்கி அவனோட திறமைக்காக மட்டுமே போராடி இருந்தானா அவன்லாம் இன்னைக்கு பேரை சொன்னாலே தெரிஞ்சிடும். நான் சொல்ல தேவையில்லை, நீங்களே சொல்லுவீங்க.
அதில் எத்தனை கலைஞர்கள் அதில் அடங்குறாங்கன்றது தெரியும். அது மாதிரி உங்களோட பிள்ளைகளோ இல்லை உங்களோட சொந்தங்களோ யாரோ ஒருத்தர் பேச்சாளராக இருக்கிறாங்க, பாடுறாங்க, கவிதையை எழுதுறாங்க, எந்தெந்த இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வளர்த்து விடுங்க. குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு வக்கீல்ல போய் மூட்டை தூக்கி போடடா அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு நம்ம பாரதியாரை பார்த்தே இருக்க மாட்டோம். திருவள்ளுவர் எழுதிக்கிட்டே இருக்கும்போது போய் ஸ்விக்கியில் ஜொமேட்டோவில் வேலைக்கு போடா அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு நம்ம திருக்குறள் இத்தனை ஆயிரம் படிச்சிருக்க மாட்டோம். புரியுதா? ஆனால் இன்னைக்கும் நம்ம நிறைய பாரதியாரையும் திருக்குறளையும் கொண்டுட்டு இருக்கோன்றது தெரியுமா? எத்தனை பேர் கொண்டுட்டு இருக்கோம் தெரியுமா? வேலைக்கு போ, பொழப்ப பாரு, சம்பாதிக்கிறது துப்பு இல்லை, வருமானம் இல்லை, நீ எல்லாம் எப்படி வாழ்க்கையை வாழ போற, உனக்கு இந்த பேஷன் இதா சோறு போட போகுது, இதை போய் நீ தேர்ந்தெடுத்திருக்க, இதெல்லாம் ஒரு லைஃப் ஆகுது, உன்னை கேவலமா நினைக்கிறாங்க, எங்களால் வெளியே தலை காட்ட முடியல. இப்படிலாம் பேசுற பெற்றோர்கள் இருக்கிற பத்தியில நீங்க இவ்வளவு என்கரேஜ் பண்றீங்கன்னா உங்களை நான் மனதார பாராட்டுறேன். ஏன்னா 90% உலகம் நான் சொன்ன வார்த்தைகளுக்கு அடங்கும். எதையோ ஒன்று கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி தங்களோட பிள்ளைகள் எப்படி வளரணும் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்ட கோட்டுக்கு எது மாதிரி அவனோட கதையை இவன் உட்காந்து எழுதிட்டு இருக்கான். டேய் நீ யாரா அவங்க கதையை எழுதுறதுக்கு? அவன் கதையை அவனே எழுதுவான். தயவுசெய்து பேனா அவன்கிட்ட கொடுறான். அவனுக்குன்னு ஒரு கனவு இருக்கும், அவனுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும், அவனே வருவான். மனிதனாகி பிறந்த எல்லாருக்குமே ஒரு நாள் ஜெயிப்பாங்க. உடனே ஜெயிக்கணும்னு நினைக்கிற பத்தி அதுதான் தப்புன்றத புரிய வைங்க. தோற்கிறத நினைச்சு இந்த உலகத்துல வைப்பதை விட வீட்டுல போதில் வைப்படுறான். அப்பா கிட்ட சொன்னா திட்டுவார், அம்மா கிட்ட சொன்னா திட்டுவாங்க. நான் தோத்துட்டேன். தோக்குறது பார்ட் ஆஃப் லைஃப், ரிஜெக்ஷன் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப், ஃபெயிலியர் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். இந்த மாதிரி டேர் டு ஃபெயில், தைரியமா தோத்துட்டு வா அப்படின்னு நம்பி அனுப்புங்க. எவன்டா இங்க தோக்காம ஜெயிச்சாங்க? உங்க பிள்ளைகளை அப்படி வளங்க. எல்லாருமே தோப்பாங்க. ஒரு சில விஷயம் வரலன்னா எல்லாமே வரலன்னு இல்லை. லா படிச்சவன் டாக்டருக்கு ஃபெயிலு, டாக்டருக்கு படிச்சவன் ஐபிஎஸ்ல ஃபெயிலு, அவ்வளவுதான். இது அவனுக்கு தெரியாது, அது இவனுக்கு தெரியாது. ஆக மொத்தம் எல்லாருமே இங்க ஃபெயிலியர் தான். எல்லாமே தெரிஞ்சவனும் எவனும் இல்லை. ஓகே, தேங்க்யூ. விஷிங் ஆல் தி பெஸ்ட். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா நீங்க என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கேட்க சொன்னீங்க இல்லையா? நாங்க உங்ககிட்ட கேட்கறது என்னன்னா நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி கொடுங்க. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ஆக்சுவலா இதை நேர்ல பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி, எனக்குமே நிறைவா இருக்கு. இன்னும் நிறைய வீடியோஸ் கொடுங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பகிர்ந்துக்கோங்க. இதெல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னாவே இன்னும் நிறைய பேர் நல்லபடியா வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன்.